என்னன்னு கேட்டா பேசிக்கிறாங்க. அவங்க போட்டாங்க டிஎம்கே போட்டு இப்போ டிஎம்கே மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்புறமா விடியல் பயணம் சொல்லி மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் கொடுக்குறாங்க. எல்லா ரைட்டு இருந்தாலும் விஜய் என்பது ஒரு ஈர்ப்பு, அதாவது ஒரு மாற்றம் வரணும். சரி, அப்போ விஜய் முதலமைச்சர் ஆகிடுவாரா அப்படின்னா சொல்றேன். ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு ஓட்டு வாங்குவாரு. அதாவது விஜயகாந்த் முதல் தேர்தல்ல 8% வாங்கியிருக்காருன்னா கிட்டத்தட்ட விஜய் கிட்டத்தட்ட 25% ஓட்டு பெறுவார், வாக்கு சதவீதம் பெறுவார்னு சொல்லி பெரும்பான்மையானவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. சரி, நீ சொன்னியப்பா களத்துக்கே வரமாட்டாரு, சரி வந்துட்டாரு, வந்துட்டு என்ன ஆக போகுது அதுதான் முக்கியம். இப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, திமுக அபிமானிகள், திமுக பத்திரிகையாளர்கள்லாம் மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது எஸ்ஐஆர் குளறுபடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசக்கூடாது.